Dear students, good morning to all. Today, talk about the lesson The Beginning of the Modern Age. In this lesson, the objectives of this lesson are to acquaint ourselves with cultural, religious, and economic changes that shaped the modern world. Humanism as an idea transforming the outlook of the people of the Middle Ages. Discovery of America and new sea routes to the east leading to commercial revolution and the establishment of colonies. Introduction. In the 14th and 15th centuries, Europe underwent dramatic changes in the political, social, cultural, religious, and economic spheres. The Italian humanist Petrarch's Canzoniere, German theologians Martin Luther of 1905 thesis, and Portugal Prince Henry Navigation School heralded the dawn of the modern era. The Holy Roman Empire and the Roman Church become weak and discredited. In their place, nations, states, new churches that embraced individual faith and commercial relations based on mercantile emerged. The modern era was characterized by freedom of thought, individualism, rationalism, and economic and scientific progress. Dear students, 14ஆம் நூற்றாண்டுகளில் மேற்கத்திய ஐரோப்பிய அரசியல், சமூக, பண்பாடு, மதம் மற்றும் பொருளாதார களங்களில் எதிர்பாராத பல மாற்றங்கள் உள்ளானது. நவீன சகாப்தத்தினுடைய வைகரியை பறைசாற்றி அறிவுத்தியாக இத்தாலிய மனிதநேயரான பெட்ராக்கின் நூலான கன்சோனியர், ஜெர்மன் இறையியலாளர் மார்ட்டின் லூதரின் 950 குறிப்புகள் மற்றும் போர்ச்சுகல் இளவரசரான ஹென்ரியின் கடற்பயண பள்ளி போன்றவை நவீன சகாப்தத்தை முன்னறிவிப்பின்றி செய்தன. Next topic, causative factors. Growth of trade and rise of towns. With the decline of feudalism, Europe was gradually moving towards urbanization. This process started first in Italy because of its prosperous Mediterranean sea trade. The Arabs brought spices from the east and then transported by land of the ports of Mediterranean region. Italian city-states such as Venice and Guinea profited immensely from the trade. அடுத்த டாபிக்கு காரணமாய் அமைந்த அம்சங்கள். ஃபஸ்ட்டு, வணிகத்தினுடைய வளர்ச்சி, நகரங்களுடைய எழுச்சி. ஒரு காலத்தில் இந்த நிலப்பிரபுத்துவத்தின் வீழ்ச்சியை தொடர்ந்து ஐரோப்பா படிப்படியாக நகரமயக்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. இந்த செயல்முறை முதலில் இத்தாலியில் தான் தொடங்குச்சு. காரணம், இதன் வளம் குளிக்கும் மத்திய தரைக்கடல் வர்த்தகம். அராபியர்கள் கிழக்கிலிருந்து நறுமணப் பொருட்களை கொண்டு வந்தனர். பிறகு அவற்றை மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து துறைமுகங்களுக்கு நிலவழி பாதைகள் வழியாக அனுப்பி வைத்தனர். இந்த வணிகத்தின் மூலமாக வெனிஸ், ஜெனோவா போன்ற இத்தாலி நகர அரசுகள் அளவற்ற ஆதாயத்தை அடைந்தது. வணிகத்தினுடைய விரிவாக்கத்தை தொடர்ந்து இத்தாலியில் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களின் வலிமை மிக்கதோர் வலைப்பின்னல் உருவாக்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டு வந்தது. இந்த பின்னணியில் மறுமலர்ச்சி, மத சீர்திருத்தம், கடல் ஆய்வு பயணங்கள் போன்றவற்றினுடைய புதிய சிந்தனைகள் பிறந்தது. நெக்ஸ்ட் டாபிக், இன்வென்ஷன் ஆஃப் த பிரிண்டிங் பிரஸ். The invention of the printing press accelerated the process of modernization. Manuscripts were written by hand on animal skin called vellum. Johannes Gutenberg invented the printing press in Germany in the middle of the 15th century. The printing press enabled the production of multiple copies of manuscript and their spread all over Western Europe. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அச்சு இயந்திரத்தினுடைய கண்டுபிடிப்பு. அச்சு இயந்திரத்தினுடைய கண்டுபிடிப்பு நவீன மயத்தில் வேகப்படுத்தியது. முன்னதாக வெல்லும் என அழைக்கப்பட்ட விலங்கு தோலின் மீது கையினால் எழுதப்பட்ட எழுத்து பிரதிகளே பயன்பாட்டில் இருந்தது. அவற்றை சிறப்புரிமை பெற்ற ஒரு சிலர் மட்டுமே பெற்று படிக்க முடியும். 15ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியில் ஜோகன்ஸ் கூட்டன்பர்க் என்பவர் ஜெர்மனியில் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தார். ஒரு கையெழுத்து பிரதியின் பல மறுபிரதிகளின் உற்பத்தியை அச்சு இயந்திரம் சாத்தியமாகியது. இது மேலும் மேற்கு ஐரோப்பியா முழுவதும் அவை பரவுவதற்கும் வழிவகுத்தது. நெக்ஸ்ட் டாபிக், ரினைசன்ஸ். வித் தி கம்மிங் ஆஃப் த ஸ்காலர்ஸ் and artists from Constantinople, there was a surge of enthusiasm and interest in studying classical literature and art of Greeks and Romans in the Italian city-states. This creative observes
was reflected in their writings, art, architecture, and music. The cultural flourishing is known as the Renaissance. The origin of the word Renaissance is from the Italian word Rinascita meaning rebirth. அடுத்த டாபிக் மறுமலர்ச்சி. இத்தாலிய நகர அரசுகள் 14ஆம் நூற்றாண்டிலிருந்து பண்பாட்டு நடவடிக்கைகளின் மையங்களாக செயல்பட்டது. கான்ஸ்டாண்டினோபிலிருந்து அங்கு வந்து சேர்ந்திருந்த கல்வியாளர்கள், கலைஞர்களின் வருகையினால் கிரேக்கர்கள் ரோமானியர்களின் செவ்வியல் இலக்கியத்தையும் கலையையும் ஆராய்வதில் ஒரு பேரார்வமும் உத்வேகமும் இத்தாலிய நகர அரசுகளில் தோன்றியது. இந்த படைப்பூக்கமிக்க பேரெழுச்சி அவருடைய எழுத்துக்கள், கலை, கட்டுமான தொழில்நுட்பம், இசை ஆகியவற்றில் பிரதிபலித்தது. இந்த பண்பாட்டு புது வசந்தம் மறுமலர்ச்சி என அறியப்பட்டுள்ளது. மறுமலர்ச்சி என்பதை குறிக்கும் ஆங்கில சொல்லான ரெனைசன்ஸ் என்பது மறுபிறப்பு என பொருள்படும். Why Italy became the birthplace of Renaissance? Italian city-states such as Florence, Milan, Venice, and Rome profited immensely from the Mediterranean trade. This led to the emergence of rich and vibrant urban culture. The rich families of the city-states such as Medics of Florence patronized literature, art, and music. The high point of this period was between 1475 AD to 1525 AD. Italian universities taught humanist linguistics, grammar, history, science, and ethics with prepared the students for public life, commerce, and administration. The study of humanities was so popular in the Italian universities that students from all over Europe flocked there. Classical Greek and Latin literature introduced the idea of humanism in literature. Petrarch was the first to adopt ideas of classical humanism in his works and therefore called the father of humanism. Dante, influenced by the classics, wrote Divine Comedy. Machiavelli wrote a political treatise called The Prince. He declared that a ruler should be lion and fox in one. Erasmus, known as the Prince among humanists, wrote The Price of Folly. Sir Thomas More of England wrote Utopia. Cervantes of Spain wrote Don Quixote. Students, மனிதநேயத்தை தன்னுடைய படைப்புகளில் முதலில் ஏற்று உள்வாங்கி கொண்டு அதை தொடர்பான சிந்தனைகளை வெளிப்படுத்தியவர் பெட்ரார்க். ஆகவே அவர் மனிதநேயத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ரெண்டாவதாக இவருக்கு முன்னரும் கூட செவ்வியல் இலக்கியங்களினால் தாக்கத்திற்கு உட்பட்டவரான தாந்தே டிவைன் காமெடி என்ற நூலை எழுதியிருந்தார். மாக்கியவெல்லி அரசியல் ஆய்வொன்றை இளவரசன் என்ற தலைப்பில் எழுதினார். இந்த புத்தகத்தில் ஒரு அரசன் கட்டாயம் பெற்றிருக்கக்கூடிய நற்பண்புகளை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். ஒரு அரசன் என்பவன் ஒரே சமயத்தில் சிங்கமும் நரியுமாக விளங்க வேண்டும் என்று அறிவித்திருந்தார். அவரை பொறுத்தவரை வழிமுறைகளை காட்டிலும் முடிவுதான் மிகவும் முக்கியமானது. மனித நியாயம் ஆய்வதிலேய ஓர் இளவரசனாக அறியப்பட்டவரான எராஸ்மஸ் மடமையின் புகழ்ச்சி என்று ஒரு நையாண்டி நூலை எழுதினார். அடுத்தது இங்கிலாந்தைச் சேர்ந்த சர் தாமஸ் மூர் உட்டோப்பியா என்ற நையாண்டி நூலை எழுதினார். அவருடைய காலத்தின் அரசியல் தீமைகளை பற்றியது. அது செர்வாண்டிஸ் என்ற ஸ்பெயின் நாட்டுக்காரர் இடைக்காலத்தினுடைய பிரபுத்துவ பண்புகள், வீரநாயக தன்மைகள் குறித்து மற்றொரு நையாண்டி நூலை டான் குயிக்ஷோட் என்ற தலைப்பில் எழுதியிருந்தார். கலைக்களத்தில் லியோனார்டோ டாவின்சி, மைக்கேல் ஏஞ்சலோ, ரஃபேல் போன்ற மாபெரும் கலைஞர்கள் மிகச்சிறந்த நுட்பமான கலைத்தின்மை மிளிரும் படைப்புகளை உருவாக்கினர். லியோனார்டோ டாவின்சி பல்துறைகளில் திறன் மிகுந்த ஒரு மேதை. அவர் ஒரு ஓவியர், சிற்பி, கட்டட வடிவமைப்பாளர், இராணுவ பொறியியலாளர், உடற்கூறியல் வல்லுநர் மற்றும் கவிஞர். மோனலிசா, கடைசி இரவு விருந்து, பாறைகளின் மீது ஒரு கன்னிப்பெண் போன்ற ஒவ்வொருடைய ஓவியங்கள் அவரது ஒப்பற்ற படைப்புகளாகும். நெக்ஸ்ட்டு மைக்கேல் ஏஞ்சலோ was a painter, sculptor, architect and poet. His marble sculpture of David depicts of the youthful strength and energy of the giant slayer. He is also famous for his paintings in the ceilings of the Sistine Chapel in Rome. Next, Raphael painted beautiful Madonna's Virgin of the Child. His painting of the School of Athens reveals the ideological debate of his times, namely the conflict between spiritualism and humanism.
Next topic, science during Renaissance. மறுமலர்ச்சி காலத்தின் போது அறிவியல். The advances in science were inspired by Ptolemy, Archimedes, Euclid and the other of the classical period. Plato and their classes challenged it, laying the foundation of modern science. William Harvey discovered the circulation of blood. Copernicus proved that Earth revolved around the Sun through the mathematical model. Galileo provided further astronomical proof with the aid of the telescope he invented. Scientific discoveries and invention continues space leading up the scientific revolution. Ptolemy, ஆர்கிமிடிஸ், யூக்ளிட் மற்றும் செவ்வியல் காலத்தை சேர்ந்த மற்றவர்களால் அறிவியலில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் உத்வேகம் பெற்றது. மத்திய காலகட்டத்தில் பூமியே பிரபஞ்சத்தின் மையம் என்று அரிஸ்டாட்டில் கண்ணோட்டம் உயிர் மற்றும் மனித குலத்தோற்றம் பற்றிய திருச்சபையின் கருத்தை வலிமைப்படுத்தியது. இருந்த போதிலும் பிளாட்டோ மற்றும் ஏனைய செவ்வியலாளர்கள் அதை ஏற்க மறுத்து நவீன அறிவியலுக்கு அடித்தளங்களை அமைத்தனர். வில்லியம் ஹார்வி இரத்தத்தினுடைய சுழற்சியை கண்டுபிடித்தார். ஒரு கணிதவியல் மாதிரி படைப்பின் மூலமாக பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்பதை கோபர்னிக்கஸ் நிரூபித்தார். கலீலியோவும் தான் கண்டுபிடித்து உருவாக்கிய தொலைநோக்கியின் உதவியோடு வானவியல் ரீதியான ஆதாரத்தை வழங்கினார். எப்படி இருப்பின் திருச்சபையின் மத விசாரணை மன்றத்தின் தீவிர நடவடிக்கையினாலும் மரண தண்டனை விதிக்கப்படும் என்ற அச்சுறுத்தினாலும் அவர் தன்னுடைய கண்டறிதல் முடிவுகளை திரும்ப பெற்றுக்கொள்ளுமாறு நிர்பந்திக்கப்பட்டார். இவ்வாறாக அறிவியலின் வளர்ச்சியை தாழ்வாக கணித்து அதன் முக்கியத்துவத்தை குறித்து மதிப்பிட்டதன் விளைவாக கத்தோலிக்க திருச்சபை தொடர்ந்து அறிவியல் முன்னேற்றத்தை தடை செய்தே வந்தது. இருந்த போதிலும் அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகளும் புத்தாக்க படைப்புகளும் அதிவிரைவாக தொடர்ந்து நிகழ்ந்து அறிவியல் புரட்சிக்கு இட்டுச் சென்றது. Next topic, Reformation. The Roman Catholic Church was a powerful institution during the Middle Ages. The Pope was its head. His office was known as papacy. He lived luxurious life like a prince. Many of his officials were corrupt and the offices of the church were sold for a price. The church prescribed the number of plants for various signs. People were made to believe that participation in the mass would reduce the signs. The church even began to grant pardon known as the sale of indulgence. Next topic, மத சீர்திருத்த இயக்கம். இடைக்காலங்களில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை ஒரு வலிமை மிகுந்த நிறுவனமாக இருந்தது. ஆன்மீக ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் திருச்சபை ஆதாரங்களை அணிவித்துக் கொண்டிருந்தது. அது தவிர திருச்சபை போப்பாண்டவரின் அரசுகள் எனப்பட்ட சில பகுதிகளை அரசியல் ரீதியாகவும் கட்டுப்படுத்தியது. திருச்சபையினுடைய தலைவர் போப்பாண்டவர், அவருடைய அப்பதவி அலுவலகம் பாப்பேசி என்று அறியப்பட்டிருந்தது. ஐரோப்பியன் கிறிஸ்தவர்கள் மீது ஆட்சி அதிகார எல்லைகளை கடந்து ஆன்மீக ரீதியிலான அதிகார ஆட்சியை போப்பாண்டவர் உணர்ந்தார். அவர் ஒரு இளவரசரை போன்று ஒரு ஆடம்பரமாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய அதிகாரிகளில் பலர் ஊழல் நிறைந்தவர்களாக இருந்தனர். திருச்சபையின் பதவிகள் ஒவ்வொன்றும் விலை கூறி விற்கப்பட்டன. மக்கள் தாங்கள் செய்யும் பாவங்களின் காரணமாக நரகத்தில் கிடந்து துன்பப்பட வேண்டும் என்று ஒரு நம்பிக்கை மக்களை கத்தோலிக்க திருச்சபை ஆளாக்கியிருந்தது. அதோடு மட்டுமின்றி அவங்கள் தங்களின் பாவங்களுக்காக மனம் வருந்தி பாவ மன்னிப்பு கோருவர்களானால் அவர்கள் பாவச்சமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் என்று மக்களை நம்ப செய்திருந்தது. ஒரு குறிப்பிட்ட கட்டணத்துக்காக பாவ மன்னிப்பு வழங்குவதை கூட திருச்சபை தொடங்கியிருந்தது. அதன் மூலம் தாங்கள் செய்த பாவச் சுமையை குறைத்து கொள்ள முடியும் என்று நம்ப வைக்கப்பட்டிருந்தனர். நெக்ஸ்ட் டாபிக், மார்ட்டின் லூதர். மார்ட்டின் லூதர், a monk of Augustine order and a professor of theology in University of Wittenberg. Martin Luther wrote a pamphlet against the sale of indulgence, sale of offices and other corrupt practices. He listed out 95 points and pasted them on the church door of Wittenberg. Pope Leo X issued a papal bull excommunicating him. They argued that the faith alone that one could attain salvation. The Bible could be read and interpreted by all and not by the church alone. Thus, they rejected the role of the church as the intermediary between the individual and God. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மார்ட்டின் லூதர். மார்ட்டின் லூதர் அகஸ்தினின் மரபொழுங்கு வழிவந்த ஒரு துறவி. விட்டன்பர்க் பல்கலைக்கழகத்தில் இறையியல் ஆய்வு பேராசிரியராக இருந்தவர். கத்தோலிக்க நம்பிக்கையின் நெறி பெறலாத விசுவாசியாகவும்
ஆழ்ந்த அர்ப்பணிப்புணர்வு மிக்க கிறித்துவராகவும் விளங்கியவர். ஒரு முறை அவர் ரோமுக்கு சென்றபோது திருச்சபையினுடைய ஆடம்பர வாழ்க்கையை கண்டு அதிர்ச்சிக்கு ஆளானார். ஏறத்தாழ அதே காலகட்டத்தில் ஜோஹன் டெட்சல் என்ற திருச்சபை ஊழியர் ஒருவர் திருச்சபை பதவிகளை ஏலத்தில் விடுவதற்கு பாவ மன்னிப்பு சீட்டுகளை விற்பனை செய்வதற்காகவும் விட்டன்பர்க்கில் வந்திருந்தார். மார்ட்டின் லூதர் மேற்கொண்ட விற்பனைகளையும் திருச்சபையின் ஏனைய ஊழல்களையும் எதிர்த்து ஒரு பிரசுரத்தை எழுதினார். 95 குறிப்புகளை பட்டியலிட்டு விட்டன்பர்க் தேவாலயத்தின் கதவு மீது ஒட்டினார். அவர் எழுப்பிய அந்த 950 கேள்விகளும் புகழ்பெற்ற 95 கொள்கைகளாக பிரபலமாயின. வெகு விரைவில் அவர் அச்சிடப்பட்டு பரவலாக சுற்றுக்கொள்ளப்பட்டனர். அவருடைய இத்தகைய விமர்சனங்களை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு திருச்சபை மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்ததை அடுத்து போப் 10வது லியோ மார்ட்டின் லூதரை மதத்திலிருந்து நீக்கி போப்பாண்டர் ஆணையை வெளியிட்டார். அந்த போப் ஆணையை பகிரங்கமாக பொதுவெளியில் எழுதியதன் மூலம் தனது புரட்சியை லூதர் வெளிப்படுத்தினார். நெக்ஸ்ட் டாபிக், Geographical discoveries. Causes. Henry the Navigator of Portugal laid the foundation for long-distance sea voyages. He established a navigation school to train sailors. In his school, he taught them how to use navigational instruments such as the mariner's compass and the astrolabe. When the Ottomans blocked the land route between the east and the west, spices and other goods became costlier. This intensified the urge of discover a new sea route to Asia. அடுத்தது புவியியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள். காரணங்கள். போர்ச்சுகலை சேர்ந்த இளவரசர் ஹென்றி என்ற கடலோடி நீண்ட நெடுந்தூர கடற்பயணங்களுக்கான அடித்தளத்தை உருவாக்கினார். மாலுமிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக ஒரு கடற்பயண பள்ளியை அவர் நிறுவியிருந்தார். அவருடைய பள்ளியில் கடற்போக்குவரத்தை கையாளுவதற்கான சாதனங்களான கடலோடியின் திசை காட்டும் கருவி மற்றும் வானோக்கும் கருவி போன்றவற்றை எப்படி பயன்படுத்துவதென மாலுமிகள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. நெடுந்தளவு பயணத்துக்கான ஆர்வத்துடிப்பு, இதுவரை பயணப்பட்டிராத கடல் பகுதிகளில் தேடுதல் நிகழ்த்தும் சாகச உத்வேகம் ஆகியவற்றை மறுமனுஷனால் உருவாக்கப்பட்ட புத்த ஆர்வத்தினால் தூண்டப்பட்டது. அதோடு அவர்கள் கடவுளை கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாக இந்த நிகழ்வானது பயன்பட்டது. ஆனால் இக்கண்டுபிடிப்புகளின் அடிப்படையான அம்சமே பொருளாதாரம்தான். கிழக்கு பகுதிகளுக்கும் மேற்கு பகுதிகளுக்கும் இடையே அமைந்திருந்த நிலவழி பாதையை துருக்கியர்கள் அடைத்து மூடிய போது நறுமணப் பொருட்கள் ஏனைய சரக்குகள் விலையேற்றம் கண்டன. நறுமணப் பொருட்கள் விற்பனையில் இருந்த ஐரோப்பிய வர்த்தகர்கள் ஈட்டி வந்த பெரும் லாபம் இப்போது அவர்களுக்கு கிடைக்காமல் போயிற்று. ஆசியாவுக்கு புதிய கடற்பாதையை கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்ற உந்துதலை இது தீவிரப்படுத்தியது. வர்த்தகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய செல்வங்கள் பிரபுக்களை சார்ந்திருக்கும் நிலையிலிருந்து தம்மை விடுவித்து சுதந்திரமானவர்களாக ஆக்கும் என்ற நம்பிக்கையில் முடியரசர்களும் கடற்பயணங்களை ஆதரித்தனர். Exploration. The sailor of Prince Henry had travelled into Atlantic up to the islands of Azores and Madeira. Bartholomew Diaz ventured further down the African coast, reaching Cape of Point or the southern tip of Africa in 1487 AD. He named it Cape of Storms as he encountered fierce storms here. However, King John II of Portugal renamed it as Cape of Good Hope as it provided hope to reach India by sea. The Portuguese established trading posts along the west coast of Africa, dealing in lumber, ivory and slaves. The establishment of trading posts and enabled them to buy slaves and transport them directly to Portugal. The slaves were employed in the sugarcane plantation and sugar was exported to Europe. Slave trade increased with the discovery and colonization of America. போர்ச்சுகீசி கடற்பயண முயற்சி. இளவரசர் ஹென்ரியின் மாலுமிகள் அட்லாண்டிக் கடலில் பயணம் செய்து அசோரஸ் மற்றும் மெடிரா தீவுகள் வரை சென்றனர். அவர்கள் ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரை நெடுக ஆய்வு செய்தனர். நிலநடுக்கோட்டை முதலில் கடந்து பயணித்தவர் லோபோ கோன்ஸ்வால்ஸ் என்ற கடலோடி ஆவார். அதனால் வரையிலும் மாலுமிகள் அதை தாண்டி பயணிப்பதற்கு துணிவு இல்லாதவர்களாக இருந்தனர். பார்த்லோம் டயாஸ் ஆப்பிரிக்க கடற்கரையை மேலும் தாண்டி 1487 ஆண்டில் ஆப்பிரிக்காவினுடைய தெற்கு முனை அல்லது கேப் முனையை சென்றடைந்தார். மிக தீவிரமான கடும் புயலை அங்கு எதிர்கொண்டதால் அந்த முனைக்கு புயல் முனை என பெயரிட்டார். ஆனால் போர்ச்சுகலின் அரசர் 2ஆம் ஜான் அப்பகுதிக்கு நன்னம்பிக்கை முனை என பெயரிட்டார். காரணம், அது கடல் வழியாக இந்தியாவை சென்றடைய முடியும் என்ற நம்பிக்கை வழங்கியது. போர்ச்சுகீசியர்கள் ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரை நெடுகிலும் வர்த்தக சாவடிகளை நிறுவினார்கள். மரச்சாமான்கள், யானை தந்தம் போன்ற பொருட்களையும் அடிமைகளையும் அவை விற்பதற்கு செய்தன.
அடிமை வணிக கப்பல்களில் மனித தன்மையற்ற நிலைமைகளின் கீழ் காலனிய நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பிறகு அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டு குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டவுடன் அடிமை வர்த்தகம் அதிகரித்து கொண்டே சென்றது. Next topic, Spain and discovery of the New World. In 1492 AD, Columbus, with the support of King Ferdinand and Queen Isabella of Spain, set sail in 3 ships. He crossed the Atlantic Ocean and reached the Bahamas Island, Cuba and Haiti. Columbus thought he had reached the frontier areas of Asia. Hence, he called the natives of encountered as Indians. America Vespucci, another sailor, made 3 of 4 voyages and landed on the American mainland. He realized that it was not Asia and that they had stumbled upon a new continent. Hence, he called it New World. Later, a German cartographer, while preparing a map of the world, named the New World after America Vespucci and called it America. அடுத்து ஸ்பெயினின் அரசர் ஃபெர்டினாண்ட், அரசு இசபெல்லா ஆகியோருடைய ஆதரவில் 1492 கொலம்பஸ் 3 கப்பல்களில் பயணிக்க தொடங்கினார். அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து அவர் பகாமஸ் தீவு, கியூபா அண்ட் ஹைட்டி ஆகிய பகுதிகளை அடைந்தார். ஆசியாவின் எல்லைப்புற பகுதியிலான அடைந்துவிட்டதாக கொலம்பஸ் நினைத்தார். ஆகவே அங்கு அவர் எதிர்கொண்ட உள்நாட்டு மக்களை இந்தியர்கள் என அழைத்தனர். மற்றொரு மாலுமியான அமெரிக்க வெஸ்பிகி 3 அல்லது 4 பிரயாணங்களை மேற்கொண்டார். அமெரிக்காவுடைய முக்கிய நிலப்பகுதியில் தரையிறங்கினார். அது ஆசியா அல்ல என்று அவர் உணர்ந்தார். ஆனால் ஒரு புதிய கண்டத்தில் அவர்கள் தவறுதலாக தரங்கியிருப்பதை உணர்ந்ததால் அதை புதிய உலகம் என்று பெயரிட்டு அழைத்தார். பிற்பாடு ஒரு ஜெர்மானிய வரைபடவியலாளர் உலகின் வரைபடம் ஒன்றை தயார் செய்து கொண்டிருந்த போது புதிய உலகத்திற்கு அமெரிக்க வெஸ்பிகின் பெயரை இட்டு அமெரிக்கா என அழைத்தார். போர்ச்சுகீஸ் அண்ட் ஸ்பானிஷ் ரிவலரி, அதாவது போர்ச்சுகீஸருக்கும் ஸ்பானியர்களுக்கும் இடையே போட்டி பகை. The Portuguese claimed the territories discovered by Columbus. Vasco da Gama sailed from Portugal as the head of 4 ships to find a sea routes of India by going around Africa. Vasco da Gama was astronaut to find pepper and other spices, precious commodity in Portugal, available at low prices. He brought as much spices as possible. Back home he earned huge profits. Later the Portuguese navy defeated the German of Calicut and captured Goa and made its headquarters for all its possessions in the east. Thus, the foundation of the Portuguese Empire in the east was laid. அடுத்து கொலம்பியஸால் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதிகளுக்கு போர்ச்சுகீசியர்கள் உரிமை கொண்டாடினர். அந்த பிரச்சனை போப் 6ஆம் அலெக்சாண்டரிடம் தீர்வுக்காக பரிந்துரைக்கப்பட்டது. அசோர்ஸ் தீவுக்கு மேற்கே வடக்கிழந்து தெற்காக ஒரு கற்பனை கோட்டை போப் வரைந்தார். அந்த கோட்டுக்கு மேற்கில் அமைந்த பகுதிகள் ஸ்பெயினுக்கும் கிழக்கில் அமைந்த பகுதிகள் போர்ச்சுகலுக்கும் சொந்தமானவை என்று அவர் அறிவித்தார். போர்ச்சுகலிலிருந்து 1497 வாஸ்கோ ட காமா 4 கப்பலுக்கு தலைமை பொறுப்பேற்று கடற்பயணத்தை மேற்கொண்டார். ஆப்பிரிக்காவை சுற்றி கொண்டு பயணித்தன் மூலம் இந்தியாவுக்கு ஒரு கடவுளை கண்டுபிடிப்பதே அப்பயணத்தின் நோக்கம். நன்னம்பிக்கை பயணியை அடைந்ததற்கு பிறகு ஒரு அராபிய கடற்பயண நெறியாளரின் உதவியோடு அவர் இந்தியாவுக்கான தன் கடற்பயணத்தை தொடங்கினார். மலபார் கடற்கரையில் அமைந்த கள்ளிக்கோட்டையை 1498 மே 20 வந்திருந்தார். கள்ளிக்கோட்டையில் மிளகு மற்றும் பிற நறுமணப் பொருட்கள் குறைந்த விலையில் கிடைப்பதைக் கண்டு வாஸ்கோ ட காமா திகைத்து போனார். போர்ச்சுகலில் அது மிகவும் விலையுயர்ந்த மதிப்பு வாய்ந்த ஒரு பொருள். எவ்வளவு நறுமணப் பொருட்களை விலைக்கு வாங்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக அவற்றை வாங்கி கொண்டார். தனது தாய்நாட்டுக்கு திரும்பி போனதும் அவற்றை விற்று ஏராளமாக லாபம் சம்பாதித்தார். பின்னர் போர்ச்சுகீசிய கடற்படை கள்ளிக்கோட்டையின் அரசர் சாமரனை தோற்கடித்து பின்னர் அதன் கோவாவை கைப்பற்றியது. கிழக்கு பகுதியில் தனக்கு சொந்தமான அனைத்து ஆட்சியுரிமையை பகுதிகளுக்கும் கோவாவையே தலைநகராக்கி கொண்டது. இவ்வாறாக கிழக்கு போர்ச்சுகீசிய பேரரசுக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. நெக்ஸ்ட், ஃபெர்டினாண்ட் மெகலன். In 1519 AD, Ferdinand Magellan sailed westward and crossed the straits which later came to be known Magellan Straits. Yes, the sea was calm, he called the Pacific Ocean. On reaching an island, he named it his Philippines after the Spanish Prince Philip. He was killed in a war with the locals. However, the ship in which they had travelled returned to Spain. Thus, the first circumnavigation of the world had taken place. நெக்ஸ்ட்டு, மெகலன். கிபி 1519 ஃபெர்டினாண்ட் மெகலன் மேற்கு பக்கமாக கடலில் பயணம் செய்து ஒரு நீர் இணையை கடந்தார். பிற்காலத்தில் மெகலன் நீரிணை என்பதாக அது அறியப்பட்டது. அப்பகுதியில் கடல் அமைதியாக இருந்ததால் அதை பசிபிக் பெருங்கடல் என அவர் அழைத்தார். ஒரு தீவை அவர் கண்டடைந்த போது ஸ்பானியர் இளவரசர் பிலிப்பைன்ஸ் பெயரை அதற்கு சூட்டினார்.
உள்ளூர் மக்களுடன் ஏற்பட்ட போரில் அவர் கொல்லப்பட்டார். எப்படி இருப்பினும் அவர் பயணம் செய்த கப்பல் ஸ்பெயினுக்கு திரும்பிச் சென்றது. இவ்வாறாக உலகை சுற்றி வலம் வந்த கடல் பயணம் முதன்முறையாக மேற்கொள்ளப்பட்டது. இந்தியா at the dawn of modern age in Europe. The Mughal rule had started since 1526. Vijayanagara state, founded in 1336, was the great power under Krishnadevaraya. Portuguese established their empire in the east, India, Malacca, Ceylon, and controlled the sea with Goa as headquarters. In Tamil Nadu, Madurai Nayak rule began, dividing the Pandya kingdom into 72 palayams. The arrival of Jesuit missions and the work of Saint Francis Xavier as a member of Society of Jesus led to a conversion of switching community out to Christianity in Thoothukudi region. Dear students, thank you.